நான் வருவேன். ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் ஆல். இப்போது இந்த நம்மளுடைய ப்ரிவிஷன் 2024 நம்ம 4th கிளாஸில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டிஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான அந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இன்சைட் த லைன்ஸ் அதை எப்படி படிக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திஸ் செஷன் குட் பி அ ஷார்ட் செஷன், ஓகேங்களா? ஒரு 20 to 25 minutes every day of yours will make wonders, ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி யூ வுட் ஹவ் ரெட் இன் லக்ஷ்மிகாந்த், ஓகேங்களா? தெர் இஸ் நோ டினையல் அபவுட் இட். ஆனால் லக்ஷ்மிகாந்தில் இல்லாத சில விஷயங்கள்னு இருக்கும். இல்லைனா லக்ஷ்மிகாந்த்லேயும் நீங்கள் பார்க்கணும், என்சிஆர்டிலையும் அதை வந்து ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி படிக்கும் பொழுது நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் படித்ததை திருப்பி என்ன பண்ணலான்னா ரிவைஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸையும் நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது இப்போ பிலிம்ஸுக்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் அப்படியே ஒரு வரியில் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்ட்ரோடக்ஷனாக நீங்கள் இதை எழுதலாம். என்னன்னு பாருங்கள். Constitution is a document that sets limits on the powers of the government and ensures a democratic system in which all persons enjoy certain rights. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு டெஃபினிஷன், ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கான ஒரு சூப்பர் டெஃபினிஷன். லிமிட்ஸ் செட் பை த கவர்மெண்ட்டுங்கிறத திருப்பி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறத போன செஷன்லேயே நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் லிஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் இருக்குது? பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது, ஓகே? இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேரியஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி இந்த சாப்டரில் தெரிஞ்சுக்க போகிறோம். தென் ரோல் ஆஃப் த ஜுடிஷியரி in upholding those fundamental rights because they are the guardians of the constitution. 2015 இது ஒரு கேள்வியாக கேட்டாங்க, who is the guardian of the constitution அப்படின்ட்டு. சுப்ரீம் கோர்ட், பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட்னு 4 ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட் இஸ் த guardian of the constitution and we will understand their role in this சாப்டர், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, இதை எல்லாத்தையுமே ஒரு ஓவரால் பிக்சராக நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒரு சினாரியோ பேஸ்டாக போட்டிருக்காங்க. இது உங்களோட எஸ்ஏவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பூஸ்டராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசுகிறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்லேருந்து அந்த இன்ட்ரொடக்ஷனை ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு இன்னும் கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போ இது ஒரு கதையாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஷியன் கேம்ஸ் அப்போ 1982 நிறைய கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப் கான்ட்ராக்ட் கொடுத்ததாகவும், அந்த சப் கான்ட்ராக்டர்ஸ் வந்து பல புவர் ஒர்க்கர்ஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இன்ஹியூமன் கண்டிஷன்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மினிமம் வேஜஸ்லேருந்து கம்மியாக வேஜஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் வாஸ் கேம் இன் டு த டைரக்ஷன் டு சுப்ரீம் கோர்ட். அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு மெயின்ஸுக்கு தான் யூஸ் ஆகுமானா கிடையாது, ஏன்னா பிலிம்ஸில் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸும் நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அப்போ சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸில் இது இன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் மினிமம் வேஜுக்கு கீழே இருக்குது அப்படின்னா வயலேஷன் ஆஃப் விச் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு கேட்பாங்க, ஓகேங்களா? ஆர்டிகல் 23, ஓகேங்களா? லேபர், ஃபோர்ஸ்டு லேபர், அதுக்கப்புறம் பெக்கர், இது இருக்கக்கூடாதுன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ்டு லேபர் இஸ் இன் த வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓகேங்களா? அப்போது எப்படி கேட்கலாம்னா, ஃபோர்ஸ்டு லேபர் எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு கீழே அது வந்து வருது அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீடம் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஓகேங்களா? ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி, அப்புறமா வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறமா வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அப்புறமா வந்து கல்ச்சுரல் அண்ட் மைனாரிட்டி ரைட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கலாம், ஓகே?
ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்ஷல் அப்படிங்கிறவர் 23 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போது அரெஸ்ட் ஆனவர். ஹி வாஸ் மென்டலி ஹில். ஓகேங்களா, அவர் நிறைய ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. அப்போது மென்டலி ஹில்லாக இருக்கும்போது அவரை எதுவும் தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து அவரை வந்து வச்சுருந்துருக்காங்க. அண்டு அவர் வந்து அதுக்கப்புறம் குணமாயிருக்காரு. குணமானதுக்கப்புறம் அவர் வந்து அண்டர் ட்ரையலாகவே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட 54 வருஷம். ஓகேங்களா, அவருடைய கேஸை எடுத்துக்கவே இல்லை ஜுடிஷியரி. இது அவருடைய ரைட் டு லைஃப் அப்படிங்கிற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் ஒரு வார்த்தை ஜுடிஷியல் கஸ்டடின்னு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இந்த ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஏன் இம்பார்ட்டன்றதை லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த அண்டர் ட்ரையல்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு ரீசெண்டாக ஆர்டிக்கல் 142ல் என்ன பண்ணாங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டு ரீசெண்டாக நடந்த விஷயம் இது. ஓகேங்களா, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுத்தாங்க அண்டர் ட்ரையல்ஸுக்கு. ஓகே, அவங்களுடைய தண்டனைக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக அவங்க அந்த காலத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா, ஜெயிலில் இருந்திருந்தாங்கன்னா அவங்கள எல்லாரையுமே வந்து ட்ரையல் இருந்தாலுமே ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, அதுதான் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் டு ஃபேர் அண்ட் ஸ்பீடி ட்ரையலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஏன் இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னா 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா ரைட் டு மேரேஜ் இது எந்த ரைட்டுக்கு கீழே வரும், ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லைஃப் அப்பயும் இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ ஒரு ரைட் டு லைஃப்ங்கிறது ஒரு அம்ப்ரல்லா லைஃப். ஓகேங்களா, அம்ப்ரல்லா ரைட்ஸ் மாதிரி அது. ஓகே, அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வரும். அதில் ஸ்பீடி ட்ரையல் அண்ட் ஃபேர் அண்ட் ஸ்பீடி ட்ரையலும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேயே நிறைய இருக்குது. ரைட் டு லைஃப்பில் ரைட் டு ஹெல்த்து, அதுக்கப்புறமா வந்து ரைட் டு என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஏன்னா ரைட் டு லைஃப் இஸ் நாட் மியர் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். இட் இஸ் நாட் மியர் அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ். இட் இஸ் அபவுட் ரைட் டு லிவ் லைஃப் வித் டிக்னிட்டி. ஓகேங்களா, அப்போ அந்த டிக்னிட்டி வேணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் வந்து அவனுக்கு அமையணும். ஓகேங்களா, அப்போ தான் அவனால் வந்து அந்த டிக்னிட்டியோடு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அப்போ ஸ்பீடி ட்ரையல், ஃபேர் அண்ட் ஸ்பீடி ட்ரையலும் ரைட் டு லைஃபுக்குள்ளே வருங்கிறது இம்பார்ட்டண்ட், ஆர்டிகல் 21 கீழே. ஓகே, அதுக்கப்புறமா வந்து இந்த ரைட் டு லைஃப், இந்த லிஸ்ட் ஆஃப் ரைட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லா கான்ஸ்டிடியூஷன்லையும் பேசிக்கலி பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு பில் ஆஃப் ரைட்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் பில் ஆஃப் ரைட்ஸ்னே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கேன் டு இம்ப்ளிமெண்ட் தேர் ஆஃபீஸ் டியூட்டி இந்த ரைட்ஸை வந்து மீறலாம் அப்படின்னு அதாவது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மே வயலேட் த ரைட் ஆஃப் த பர்சன். ஓகேங்களா, ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்னா இந்த 3 தான். ஓகேங்களா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், பியூரோக்ரஸி ஆர் ஈவன் த ஜுடிஷியரி. ஓகேங்களா, ஸோ இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வந்துருவாங்க இந்த பியூரோக்ரஸி. ஓகேங்களா, ஸோ தே ஆர் இன் கோர்ஸ் ஆஃப் தேர் ஃபங்க்ஷனிங் மே வயலேட் த ரைட்ஸ் ஆஃப் த பர்சன். இந்த வார்த்தையை அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர். ஏன்னா ஒரு கையில் நீங்கள் ரைட்ஸை கொடுக்குறீங்க, இன்னொரு கையில் நீங்கள் ரைட்ஸை எடுத்துடுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா வி கேன் ட்ரேஸ் இட் பேக் டு த மோதிலால் நேரு கமிட்டி. ஓகேங்களா, நேரு ரிப்போர்ட்லேயே வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அதுதான் நம்ம போன கிளாஸ்லேயும் பார்த்தோம். அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய லெஜிட்டிமசி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் கேவ் பர்த் டியூரிங் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் இட் செல்ஃப். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். மோதிலால் நேரு கமிட்டிலேயே இந்த பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, யூ கேன் ட்ரேஸ் இட் பேக் டு தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் த ஆர்டினரி லா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்டினரி லா அப்படின்னும் போது இட் இஸ் லீகல் ரைட் ப்ரொடெக்டட் அண்ட் என்ஃபோர்ஸ்டு பை த ஆர்டினரி லா. இப்போ லா ஒன்று பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது ஆர்டினரி ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டிடியூஷன்லேயே அதை சொல்லியிருக்காங்க, அதனால் அது ஃபண்டமெண்டல் ஆகுது. ஓகேங்களா, இப்போ ஆர்டினரி லாவை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா ஒரு சாதாரண லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸே போதுமானது. ஓகேங்களா, ஆனால் இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டை மாற்றணும் அப்படின்னா யூ நீட் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்.
ஓகேங்களா. அதையும் சாதாரணமாக நீங்கள் மாற்ற முடியாது, பேசிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் அதை சுத்தமாக மாற்றவே முடியாது. ஓகேங்களா. ஸோ ஜுடிஷியரி ஹேஸ் த பவர் and responsibility to protect the fundamental rights from the violation of the actions of government. ஓகேங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் அவங்களுக்கு என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த ஆர்டிகல் 13 படி ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த பவரை கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் 13 படி. ஆனால் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற வார்த்தை வந்து கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அப்போது எக்ஸிக்யூட்டிவ்ஸோடைய அந்த அத்துமீறல், அப்புறமா வந்து லெஜிஸ்லேட்டிவ் அவங்களுடைய அந்த அத்துமீறல், இது ரெண்டுத்தையுமே வந்து ஜுடிஷியரி என்ன பண்ணலாம்னா இஃப் தேர் ஆக்ஷன்ஸ் ஆர் வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட், தட் ஆக்ஷன் கேன் பி டிக்ளேர்ட் அஸ் வாய்ட். ஓகேங்களா, நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரீசெண்டாக கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து என்ஜேஏசி அப்படிங்கிற அந்த லாவை வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து அது வந்து அன்ரீசனபிள் மேனரில் இருந்தாலும் இல்லைனா வந்து இருந்திருந்தால் அதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஃபண்டமெண்டல் ரைட் வந்து நாட் அப்சல்யூட். ஓகேங்களா, அது வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது, இட் இஸ் அ லிமிட்டட் ரைட், அன்லிமிட்டட் ரைட் கிடையாது. ஓகே, ஏன்னா இது சப்செக்டட் அண்டர் த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதனால் இது அப்சல்யூட் ரைட்டு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய லக்ஷ்மிகாந்த்லேயே படிச்சிருப்பீங்க. பட் இட் இஸ் அ ரீஇட்டரேஷன் ஆஃப் தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு ரைட்டாக இவங்க வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு ரைட்டாக சொல்லும்போது இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இருக்குல்ல, இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஈஸி டு ரிவைஸ். ஓகே, அப்போ என்னென்ன ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே என்னென்னலாம் ரைட்ஸ் வருது, ரைட் டு ஃப்ரீடம் கீழே என்னென்னலாம் ரைட்ஸ் வருது, ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு கீழே என்னென்னலாம் ரைட்ஸ் வருது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனுக்கு கீழே என்னென்ன ரைட்ஸ் வருது, கல்ச்சுரல் ரைட்ஸ் கீழே என்னென்ன ரைட்ஸ் வருதுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னா, நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சில நேரம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இது வந்து எந்த ரைட்டுக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அப்போது அன்டச்சபிலிட்டி வருது, அது எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அகெயின்ஸ்ட் தானே அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை நம்ம நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. 2018 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஓகேங்களா இந்த கொஸ்டினை. அப்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே என்னென்னலாம் ரைட் வருதுன்னு ஒரு ஓவரால் ஜிஸ்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லைனா வந்து அப்படியே படித்தோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ரைட் ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த க்ரூவஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அபாலிஷ்டு அண்டர் த ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த கொஸ்டினை தான் அப்படியே கேட்டிருந்தாங்க. இட் இஸ் அபாலிஷ்டு அண்டர் ரைட் டு ஈக்குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நோ டைட்டில்ஸ். ஓகேங்களா, எக்ஸப்ட் மிலிட்ரி ஆர் அகாடமிக் ஃபீல்டில் எந்த டைட்டிலுமே யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா பரம்பரை டைட்டிலாக சில இது வரும். ஓகேங்களா, பகதூர், ராய் பகதூர், பகதூர் ஷா, இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈக்குவாலிட்டி கீழே எல்லாருமே வந்து சிட்டிசன்ஸ் தான், ஈக்குவலி தே ஆர் ட்ரீட்டட். ஓகேங்களா, ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ திஸ் என்ஷூர் த சென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் டிக்னிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் அமங் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ். இதுக்காக தான் இதை பண்ணாங்க. இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பைவிப்பர்ஸ் அதையுமே வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கலும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுது. இது ஏன் இம்பார்ட்டன்ட்டுங்கிறத திருப்பி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த ஆர்டிக்கலை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் it came under in the 2023 question paper. Okay, article 16(4). Nothing in this article shall prevent the state from making any provisions for the reservation of appointments or posts in favor of any backward classes of citizens which in the opinion of the state is not adequately represented in the service. இதுதான் வந்து positive discrimination அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, this positive discrimination provision is given under our constitution. அப்போ எல்லாருமே ஈக்குவல் ஆச்சே, ஏன் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, என்ன தான் ஈக்குவல்னு கான்ஸ்டிடியூஷன் கருதுனாலும் நம்மளுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் அப்புறம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சொசைட்டி இஸ் அன்ஈக்குவல். அப்போ அந்த அன்ஈக்குவலாக இருக்கும்போது சொசைட்டி ஹஸ் கிரியேட்டட் சம் வல்னரபிள் பீப்புள். அந்த வல்னரபிள் பீப்புளை நம்ம ஒன்றா கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது
சமதளத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் வச்சுருக்கணும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு தேவை பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது த ஹெல்பிங் ஹேண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் அவங்கக்கிட்டேருந்து அந்த மேலே வந்து அந்த சமதளத்தில் ஃபஸ்ட்டு அவங்கள கொண்டு வந்து வச்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா வந்து மேலே முன்னேற முடியும். ஓகேங்களா? ஸோ கிவிங் தெம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதை தான் நம்ம லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷன் இன் ஜாப் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் என்ஹான்ஸ்ட் இன் ஆர்டிகல் 16.4 சாரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைட் டு லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஆர்டிகல் 21. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் இஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி except according to procedure established by law. இந்த procedure established by lawங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வார்த்தை. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து போன வாட்டி கேட்டாங்க, இந்த வாட்டி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதை வந்து நம்ம ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தோம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம், அந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆர் லிபர்ட்டி. ஓகே, டூ ரைட்ஸ் தட் ஆர் மோஸ்ட் எசென்ஷியல் டு த டெமோக்ரஸி. ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீடம். ஃப்ரீடம் இல்லைனா லிபர்ட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈக்குவாலிட்டியும் இருக்கணும், ஃப்ரீடமும் இருக்கணும். ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு ஈக்குவாலிட்டி. லிபர்ட்டி அப்படிங்கிறது என்னன்னா மீன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆக்ஷன். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் தாட், சிந்திக்கிறது, அதுக்கப்புறமா வந்து செயல்படுத்துறது, அதுக்கப்புறமா வந்து ஆக்ஷனில் ஈடுபடுறது, இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு அப்படின்னா அதை லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லிபர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுடைய ஒரு பர்சன் அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ லிபர்ட்டிங்கிற பேரில் என்ன வேணாலும் செஞ்சிடலாமான்னா அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ஆக்ஷன் இன்னொருத்தருடைய ஃப்ரீடமை வந்து தடுக்கிறதா இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ எது வரைக்கும் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்ஸ் ஆர் டிஃபைன்ட் இன் சச் அ மேனர் தட் எவ்ரி பர்சன் வில் என்ஜாய் ஹர் ஃப்ரீடம் வித்தவுட் த்ரெட்டனிங் த ஃப்ரீடம் ஆஃப் அதர்ஸ். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஷெல்டர் அண்ட் லைவ்லிவுட். நம்ம ஆல்ரெடி வந்து ரைட் டு லைஃப்பில் வந்து ஃபேர் அண்ட் ஸ்பீடி ட்ரையல் உள்ளே இருக்குன்றத பார்த்தோம். திருப்பி வேற ஒரு இடத்துலையுமே வந்து ஷெல்டர் அண்ட் லைவ்லிவுட் இதுவுமே வந்து ரைட் டு லைஃபுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 3 லைன்ஸில் NCERT is defining. என்னது? If the government feels that a person can be a threat to law and order or a peace and security of the nation. Law and orderங்கிறது என்னது? ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கு. பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன் எதில் இருக்குது? சென்டருக்கு கீழே இருக்குது. அப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிறது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இட் கேன் டிடைன் ஆர் அரெஸ்ட் தட் பர்சன். ஓகே, எக்ஸ்டெண்டட் ஒன்லி டு 3 months. 3 months வரைக்கும் தான் அவங்க வந்து டீடைன் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அட்வைசரி போர்டு வந்து ரிவ்யூ பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து there is a clear tension between the right to life and personal liberty and provisions for preventive detention. ஓகேங்களா? அப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கும் ரைட் டு லைஃபுக்குமே ஒரு முரண் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆர்டிகல் 20 is in contradiction with article 21. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை அப்படியே கேட்பாங்க. அப்படி இல்லைனா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்டை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அவ்வளோதான். ஓகே, அதர் ஃப்ரீடம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் டு அசம்பிள், இது எல்லாமே வந்து இருக்குது. பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டு பப்ளிக் ஆர்டர், பீஸ், மொராலிட்டி எக்ஸட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய அந்த இது இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைடு பீஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் வித்தவுட் ஆர்ம்ஸ். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் கேன் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் சர்டன் ஏரியாஸ். அவங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அசம்பிளி ஆஃப் 5 or more persons as unlawfulனு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரைட்ஸ் ஆஃப் அக்யூஸ்டுமே வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கன்விக்டடுக்கான ரைட்ஸு 20ல் வரும். 21ல் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி வரும். அதுக்கப்புறமா வந்து 22ல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுக்கான ரைட்ஸ். ஓகேங்களா? அக்யூஸ்ட் அப்படிங்கிறவன் யாருன்னா ஒரு ஒரு க்ரைம் நடந்திருக்கு, அதில் இவர் தான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறவர் தான் வந்து சஸ்பெக்ட் பண்ணுற பர்சனை தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது லா கன்விக்ட் ஆகிற வரைக்கும் இஸ் ப்ரிசியூம்ட் ஆஸ் இன்னசென்ட். அப்போ இன்னசென்ட்டுக்கு அப்போ அவருடைய அதுக்குன்னு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. அதில் இம்பார்ட்டண்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னா 3. நோ பர்சன் குட் பி பனிஷ்டு ஃபார் த சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ். ஓகேங்களா? அப்போது நோ டபுள் ஜியோபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரே பனிஷ்மெண்ட்டுக்கு 2 வாட்டி தண்டனை கொடுக்கக்கூடாது. நோ லா ஷால் டிக்ளேர் எனி ஆக்ஷன் ஆஸ் இல்லீகல் ஃப்ரம் த பேக் டேட். ஓகேங்களா? ஸோ நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லா இருக்குன்னா அதுக்கான ஒரு லா வந்து ஒரு தண்டனையை சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு லா வந்து தண்டனையை வந்து சொன்னாதான் அந்த தண்டனை யாராவது அந்த குற்றத்தை யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நோ பர்சன் ஷால் பி ஆஸ்க் டு கிவ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆர் செல்ஃப் அப்படின்றாங்க. இதுதான் வந்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் 3 ரைட் விச் ஹாஸ் பீன் கிவன் டு த அக்யூஸ்ட் பை அவர் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதே மாதிரி ஃபோர்ஸ்டு பெக்கர், அப்புறம் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன். இந்த வார்த்தையை அப்படியே கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ ஃபர்பிட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 14. ஓகே, இன் டேஞ்சரஸ் ஜாப்ஸ் லைக் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸ். இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? Constitution forbids employment of children below the age of 14 in dangerous jobs like for factories and mines. All jobs அப்படின்னா தப்பு. ஏன் தப்புன்னா அவங்களால சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து சில நேரங்களில் இருக்கும். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ with the child labor being made illegal and right to education becoming the fundamental right, அதுதான் ஆர்டிகல் 21A வந்து என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனை அதுக்கு அடுத்து. ஓகேங்களா? அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் வருது பார்த்தீங்களா? இந்த வார்த்தை, இந்த ஃப்ரேஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டிடியூஷன். இதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா வந்து டிஃபைன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அவர் கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன்ஸ் சர்டன் திங்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் தப்பாகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நான் சொல்கிறது சில விஷயங்களை கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ணியிருக்கு. என்ன டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12லையும் 36லையும் இட் ஹாஸ் டிஃபைன்ட் வாட் இஸ் ஸ்டேட். ஓகேங்களா? ஸ்டேட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து வேறு சில விஷயங்கள்லையுமே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் என்னங்கிறத நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா இது கூட சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் டிஃபைன்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. 2019ல் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? அப்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வேறு எப்படியெல்லாம் அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் வந்து இது இருந்துச்சு. ஒரிஜினல் டெக்ஸ்ட்னா வென் இட் இஸ் கேம் இன் டு ஃபோர்ஸ் January 26, 1950 இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து நடுவில் தான் சேர்த்தாங்க, இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ அந்த அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் அவர் கான்ஸ்டிடியூஷன் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் எவ்ரி ஒன் என்ஜாய்ஸ் த ரைட் டு ஃபாலோ த ரிலீஜன் ஆஃப் இஸ் ஆர் ஹர் ஓன் சாய்ஸ். ஓகே, அதே மாதிரி ரைட் டு ஃபெய்த் அண்ட் வர்ஷிப்பும் எல்லாருக்குமே இருக்குது. தட் இஸ் இன்க்ளூட்ஸ் த ரைட் ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ். கான்சைன்ஸ்னால் மனசாட்சி. மனசாட்சிப்படி நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா? ஒன்று நம்ம இந்த ரிலீஜனில் இருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ரைட் டு ப்ரொஃபஸ், ஃபாலோ அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலீஜன். ஓகேங்களா? சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது, செய்யறதுக்கும் உரிமை இருக்குது, அதுக்கான ஆக்ஷன்ஸ் நமக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வித் சர்டன் லிமிட்டேஷன்ஸ். ஓகேங்களா? அது என்னென்ன லிமிட்டேஷன்னா ப்ரொடெக்ட் பப்ளிக் ஆர்டருக்கும் அப்புறம் மொராலிட்டி, ஹெல்த், இதுக்கெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் சில பவர்ஸ் கொடுத்துருக்காங்க டு வீட் அவுட் த unnecessary social evils. ஓகேங்களா? அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சத்தி மாதிரியான, பைகாமி மாதிரியான, இல்லை ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் மாதிரியான விஷயங்களை
கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ஓகேங்களா, இல்லைனா களை எடுக்கலாம். ஓகே, அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இது யாருமே வந்து என்னுடைய கல்ச்சர் இல்லை என்னுடைய ரிலீஜியஸ் பிலீஃப் இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் கான்ட்ரவர்சியான விஷயமும் கூட, கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் கேரண்டீட் த ரைட் டு ப்ரொபகேட் ஒன்ஸ் ரிலீஜன். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ரைட்டை வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் அலோவ் ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன்ஸ். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரைட் டு ப்ரொபகேட் ஒன் ரிலீஜன் அதுக்கு ரைட் இருக்குது, ஆனால் ஃபோர்ஸபிள் கன்வர்ஷனுக்கு ரைட் கிடையாது. ஓகே, தென் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் ரிலீஜன், அதே மாதிரி ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் செக்யூலரிசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஈக்குவாலிட்டி டு ஆல் த ரிலீஜன், இதுதான் வந்து இந்தியன் செக்யூலரிசம். வெஸ்டர்ன் செக்யூலரிசம்ங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரிலீஜன் அண்ட் ஸ்டேட். இங்கே ஸ்டேட் வந்து எல்லா ரிலீஜனுக்குமே வந்து ஈக்குவலான அந்த பார்வையை பார்க்கும். ஓகேங்களா, இதை நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்தியா டஸ் நாட் ஹாவ் எனி அஃபீஷியல் ரிலிஜன், நாட் ஃபேவர் எனி பர்டிகுலர் ரிலிஜன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் ஆஃப் செக்யூலரிசம். அதே மாதிரி கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸுமே வந்து மைனாரிட்டிஸுக்கு வந்து நம்ம வந்து அஷ்யூர் பண்ணியிருக்கோம். லிங்குவிஸ்டிக் கல்ச்சுரல் மைனாரிட்டிஸ், நாட் ஒன்லி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் கல்ச்சுரல் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 30 வரும். ஆல் மைனாரிட்டிஸ் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் கேன் செட் அப் their ஓன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இது ஒன்லி ஃபார் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா, ஆர்டிகல் 29 வர விஷயங்கள், அதாவது வந்து தே கேன் ப்ரொடெக்ட் their லாங்குவேஜ், கல்ச்சர், ரிலீஜன், மைனாரிட்டிஸ், எனி பர்சன் வரும். ஓகேங்களா, ஆர்டிகல் 29. அப்போது அது எல்லா பர்சனுக்குமான விஷயம். ஆர்டிகல் 30 வர ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ங்கிறது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை வந்து செட்டப் பண்ணுறது ஒன்லி ஃபார் மைனாரிட்டி குரூப்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வயலேட் ஆகுது அப்படின்னா தென் கேம் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸை அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he defines it as, or he consider it as the heart and soul of the constitution. ஓகேங்களா, and if it is violated, the citizens has the right to approach the high court or supreme court. So it is not a exclusive right of supreme court. ஓகேங்களா, எக்ஸ்க்ளூசிவ் ரைட் கிடையாது, இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டு பேருமே வந்து ரிட் பெட்டிஷனை இது பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னா, ஹை கோர்ட் கேன் ரிஜெக்ட் த ரிட் பெட்டிஷன், பட் சுப்ரீம் கோர்ட் கான்ட் ரிஜெக்ட் அ ரிட் பெட்டிஷன். ஓகே, ஸோ இதில் 5 விதமான ரிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபியஸ் கார்பஸ், மண்டாமஸ், ப்ரொஹிபிஷன், கியூ வாரண்டோ, சென்டரி. ஓகேங்களா, மேண்டமஸ் பற்றி 2022 கேட்டாங்க, பட் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஹேபியஸ் கார்பஸ் டு ஹேவ் த பாடி ஆஃப். ஓகே, மண்டாமஸ்ங்கிறது வி கமாண்ட். ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது டு ஹையர் கோர்ட்ஸ் லோவர் கோர்ட்ஸை வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை மீறினாங்கன்னா தே ப்ரொஹிபிட் சம் கேசஸ். சென்டரிங்கிறது இட் இஸ் கியூரேட்டிவ், இது வந்து வெறும் ப்ரிவென்டிவ். திஸ் சென்டரி இஸ் கியூரேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் ப்ரிவென்டிவ். ஓகேங்களா, அப்போது ஜூரிஸ்டிக்ஷனை மீறினாங்கன்னா அந்த கேஸை இவங்க எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கியூ வாரண்டோங்கிறது பை வாட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கியூ வாரண்டோ வந்து ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. ஏன் இருந்தது அப்படின்னா, அவங்க நம்மளுடைய தமிழ்நாடு கல்ச்சுரல் யூத் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதனத்தை பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறதுனால இவர் மேலே வந்து கியூ வாரண்டோ பெட்டிஷன் தான் போட்டாங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு விஷயத்தை இழிவுபடுத்திட்டாரு, இவர் என்ன அத்தாரிட்டியில் இன்னும் வந்து அந்த பதவியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த பெட்டிஷனை வந்து ஹைகோர்ட்டில் போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி ஒரு சின்ன ஒரு தகவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1993 வந்து அது இன்ஸ்டிடியூஷன் ஆக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கமிஷன் டஸ் நாட் ஹேவ் த பவர் டு ப்ராசிக்யூஷன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நிறைய தெரியும், சேர்மன் யாருன்னு தெரியும், கம்போசிஷன் என்னன்னு தெரியும், பட் அதுக்கு பவர்ஸ் டு ப்ராசிக்யூஷன் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இதை தான் கேள்வியாக கேட்பான். ஓகே, அண்ட் தென் இட் இஸ் மியர்லி மேக்கிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த கவர்மெண்ட். ஓகே, பட் இட் ஹாஸ் பவர். ஓகே, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறதும் இட் இஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள்.
it has only moral force. And what do the directive principle contain? It contains the goals and objectives of the society, certain rights which is extended beyond fundamental rights, and certain policies that our government should adopt அப்படிங்கிறது தான் important. ஓகேங்களா? அப்போ goals and responsibilities, goals and aspirations of the government, of the people, society, certain rights to the citizens, and then certain policies to the government to be followed. ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி பில்ஸ், அப்போ ஜமீன்தாரி அபாலிஷன், ஃபேக்ட்ரி லாஸ், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. You should while reading you should recall the articles which can be used. ஓகேங்களா? இதோட அப்போ மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. And then fundamental duties were inserted during 1976 in 42nd amendment. ஓகேங்களா? அது என்ன கமிட்டியில் ரெக்கமெண்டேஷன்ங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இதுவுமே வந்து does not have anything saying of enforcing. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுங்கிறது they are complementary to each other. ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி, இதுதான் மினர்வா மில்ஸ் கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படின்ட்டு. அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3 விஷயம், கோல்ஸ் டு சொசைட்டி, அப்புறம் சர்டன் ரைட்ஸ் அண்ட் பாலிசிஸ் டு த கவர்மெண்ட். அப்போது யூபிஎஸ் இது என்சிஆர்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னென்ன கோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பாலிசிஸ், இது என்னென்ன ரைட்ஸுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நான் ஜஸ்டிசபிள் ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத. ஸோ இதையுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கேட்டும் இருக்காங்க. ஓகே, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றியும் ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். ஒரிஜினலி இந்த இருக்கு பாருங்க, according to our constitution, originally there was a fundamental right to acquire, possess and maintain property. ஓகேங்களா? இது கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே இருந்ததுனால இதை வந்து 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் இதை லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க, 300A வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட் இனிமேல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவனந்த பாரதி கேஸ். அகெயின் இட் இஸ் ட்ரேஸ் பேக் டு கேசவனந்த பாரதி கேஸ், விச் சேஸ் தட் தேர் ஆர் சம் பேசிக் ஸ்ட்ரக்சர் விச் யூ கேனாட் கர்டைல் வித். ஓகேங்களா? யூ கேனாட் ப்ளே வித். ஓகே, ஆனால் ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் இது ஈஸியாக எடுத்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சு இப்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 2023 கேட்ட கொஸ்டின், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா has held in some judgment that the reservation policies made under Article 14(4) reservation policies ஆல்ரெடி கேட்டிருந்தது, இந்த சாப்டரில் பார்த்தோம் இல்லைங்களா, of the Constitution of India would be limited by Article 335 for maintenance of the efficiency of administration. Article 335லாம் நம்ம பார்க்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க, பட் ஓரளவுக்கு ரீஅஷ்யூர் பண்ணுறதுக்கு என்சிஆர்டி உதவும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகிடும். என்னென்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் த டேர்ம் எஃபிஷியன்சி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கான்ஸ்டிடியூஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. என்ன லாஜிக்ன்றதையும் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ பல்கி கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்போ சின்ன சின்ன விஷயத்தை இன்னுமே வந்து நம்ம டிஃபைன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் அது ரொம்ப பல்கியாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இட் ஹாஸ் பீன் லெஃப்ட் டு த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் கவர்னிங் அஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் டிஃபைன் பண்ணல. ஓகே, ஸோ ஈஸி, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டோம்னாலே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்லி சிஆர்டி இஸ் த ஆன்சருங்கிறத நம்ம போன வாட்டியே சொன்னோம். ஓகேங்களா? அப்போ ஏ இஸ் கரெக்ட், அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் கரெக்ட். நெக்ஸ்ட் 2021 பிலிம்ஸில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னேன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அந்த ஒரு கதையை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணலாம். எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஜுடிஷியல் கஸ்டடி மீன்ஸ் an accused in the custody of the concerned magistrate and such accused is locked up in the police station, not in jail னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரீகால் பண்ணுங்கள், அவர் வந்து ஜெயிலில் இருந்தாரா இல்லைனா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாரா? Where he was? Machal was
in the jail. ஓகேங்களா, remained in the jail. Twice to jail authorities. He was in the jail. Okay, judicial custody. Okay, so ஒவ்வொரு கதையுமே இம்பார்ட்டண்ட் ஆகுது in NCERT. If you understand and read, you can easily eliminate the questions which have been asked based on it. ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன். நம்ம சும்மா வந்து நம்ம படிக்கிறத அப்படியே வந்து டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ 1 is a wrong and 2 is correct. During judicial custody, the police officer in charge of the case is not allowed to integrate. ஓகேங்களா, ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது இன்டகிரேட் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த கோர்ட். அப்ரூவல் ஆஃப் த கோர்ட்டோட தான் இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகே, 2 only is the answer. Then under the Indian Constitution, concentration of wealth violates directive principles of the state policy. It is one of the goals. ஓகேங்களா, and what is the position of the right to property in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, legal right அப்படிங்கிறது ஆன்சர். லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன். ஓகே, ப்ரிலிம்ஸ் 2021 கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, அப்புறம் 2020 கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்கார்பரேட்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா, இதுதான் நான் சொன்னது. அன்டச்சபிலிட்டி ஃபஸ்ட் எடுத்த உடனே ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ரைட் டு ஈக்குவாலிட்டியாக லாஸ்ட்டாக கொடுத்துருக்கான். இதுதான் ஆன்சர். ஓகே, ரைட் டு ஈக்குவாலிட்டி இது நம்ம NCERTலே இருக்குது. இன் இந்தியா, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் என்ஜாய்டு பை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அண்ட் ஹியர் 2020 அகெயின் கேட்ட கொஸ்டின், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, கேசவனந்த பாரதி கேஸில் தான் பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்கன்றத இந்த NCERTலே வரும். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றியுமே வந்து இருக்குது. Constitution of India provides for judicial review to safeguard the citizens' liberties and to preserve ideals on which of the constitution is based. But it is not directly provides it. ஓகேங்களா, directlyங்கிறது இல்லைனாலுமே according to UPSC neither 1 or 2 is the answer. ஓகேங்களா, ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற வார்த்தை இருக்கவே இருக்காது கான்ஸ்டிடியூஷனில். ஓகே, with reference to the part 4 of the Constitution of India, they shall be enforceable by court. என்ஃபோர்ஸபிளா பார்ட் 4 அப்படின்னா இல்லை, நம்ம இதுலேயே பார்த்தோம், NCERTலேயே பார்த்தோம். தே ஷால் நாட் பி என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். 1 and 2 வந்து ஒன்றா வராது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஆப்ஷனை இனிமேல் நம்ம மறந்துடுவோம். ஓகேங்களா, ஸோ 1 only, 2 only, 3 only இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கணும். த பிரின்சிபல் லைட் டவுன் இன் திஸ் பார்ட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த மேக்கிங் த லாஸ் பை த ஏன்னா பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2 and 3 is the answer. ஓகே, ஸோ டுமாரோ சண்டே வந்து இருக்காது 10:30 classes. ஓகேங்களா, ஃப்ரம் மண்டே we will meet. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.